Hi friends, welcome to thangakanitham. இன்னைக்கு நாம first year m.sc max ordinary differential equation ல unit 3 ல இருந்து ஒரு example problem ஒன்னு எடுத்து solve பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த question பாருங்க. Find the second independent solution of y double dash minus 2 by x square into y equal to 0. இதுல பாத்தீங்கன்னா ஒரு second order ordinary differential equation ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் உடைய ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 0வா இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை நாம ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷன் உடைய செகண்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. With the solution of phi1 of x equal to x square where 0 is less than x is less than infinity. இதுல ஒரு சொல்யூஷன் phi1 of x அவங்க கொடுத்திருக்காங்க. phi1 of x எப்படி இருக்கு அப்படின்னா x square அப்படின்னு இருக்கு. அதுல அந்த x ஓட வேல்யூ 0 விட கிரேட்டராகவும் இன்ஃபினிட்டி விட லெஸர் வேல்யூவும் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நாம எடுத்து எழுதிக்கலாம். y டபுள் டேஷ் மைனஸ் 2 by x square y equal to 0. இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுத்திருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிக்கலாம். phi1 of x equal to x square is the solution of equation number 1. இந்த ஈக்குவேஷனுக்கு செகண்ட் சொல்யூஷனா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறதுனால அந்த செகண்ட் சொல்யூஷனுக்கு நேம் நாம phi2 of x அப்படின்னு எடுத்துக்கலாம். So let phi2 of x is the second independent solution of equation number 1. Okay, இப்போ இது வந்து செகண்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறதுனால இந்த phi1 and phi2 ஓட ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா this implies phi2 of x equal to some function u into phi1 of x. இந்த மாதிரி தான் இருக்கும். இதையே நாம ஷார்ட் ஃபார்ம்ல phi2 is equal to u phi1 அப்படின்னு எழுதிக்கலாம். So equal to u into இல்ல phi1 of x என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து இங்க நாம எழுதிக்கலாம். Next, since phi2 is the second solution of equation number 1. அதாவது இந்த phi2 தான் வந்து equation number 1 உடைய second solution அப்படின்னு நாம எடுத்திருக்கோம். கரெக்ட்டா? அப்போ இந்த phi2 வந்து இந்த equation number 1 satisfy பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது y க்கு பதிலா phi2 அப்படின்னு எடுத்து இந்த ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரணும். ஓகே, இப்போ இதை எடுத்து நாம அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். y க்கு phi2 அப்படின்னு நாம எடுக்கணும் இல்லையா? அப்போ y dash அப்படிங்கிறது phi2 dash, y double dash அப்படின்னா அது phi2 double dash. இதை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 implies ஃபர்ஸ்ட் வந்து இங்க y double dashன்னு இருக்கு. இந்த y double dashக்காக நாம இதை phi2 double dash அப்படின்னு எழுதிக்கிறோம். minus 2 by x square into y. y ஓட வேல்யூ phi2 equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் phi2 is equal to ux square இல்லையா? இதுல இருந்து phi2 டேஷும் phi2 டபுள் டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை எடுத்து நாம ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். since phi2 is equal to u into x square, அப்போ phi2 dash என்ன வரும்? ரெண்டு சைடு நாம இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். so phi2 dash is equal to ரைட் ஹேண்ட் சைடில் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இங்க நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஃபங்க்ஷன் இருக்கு. இது பார்க்கறதுக்கு நமக்கு d of uv மாதிரி இருக்கு. ஃபார்முலா என்ன? u dv plus v du. அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்து அது ப்ராடக்ட்ல இருந்து அதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை நாம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை நாம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ u into x square டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x அப்படின்னு வரும். பிளஸ் x square into du டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா u dash அப்படின்னு வரும். ஆக்சுவலி நம்ம ரெண்டு சைடும் வித் ரெஸ்பெக்ட் டு x தான் பண்றோம். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு x, அதனால d of x square by dx இந்த இடத்துல du by dx வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? u into 2x plus x square into u dash அப்படின்னு வரும். இதுதான் என்னன்னா phi2 dash. பட் நமக்கு இங்க phi2 double dash வேணுங்கிறதுனால அகைன் நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆன் போத் சைட்ஸ். ஸோ phi2 double dash is equal to இப்போ இதை நாம u னும் இதை v னும் எடுத்துக்கலாம். என்ன வரும்? u into ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டோம். செகண்ட் ஃபங்க்ஷன் நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x அப்படின்னு இருக்கிறது 2 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் பிளஸ் இப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் 2x,
ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u டேஷ் அப்படின்னு கிடைக்குது. ப்ளஸ் இதுக்கு அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் யூ டேஷ் இருக்கு. இதையும் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டோம். செகண்ட் ஃபங்க்ஷன் யூ டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது யூ டபுள் டேஷ் அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் யூ டேஷ் எடுத்து எழுதிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x அப்படின்னு கிடைக்குது. So this implies phi 2 double dash is equal to 2u plus 2x u dash plus x square u double dash plus 2x u dash. இதுல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் டேர்ம் அண்ட் ஃபோர்த் டேர்ம் பாத்தீங்கன்னா லைக் டேர்ம்ஸா இருக்கு. அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 2u plus இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4x u dash வரும் plus x square u double dash. இதுதான் என்னன்னா phi 2 double dash. ஓகே, சரி. இப்போ இந்த phi 2 க்கு ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படி நம்பர் கொடுத்துடலாம். phi 2 டேஷுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் phi 2 டபுள் டேஷுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, இதுக்கப்புறம் இந்த phi 2 டேஷ் அண்ட் phi 2 டபுள் டேஷ் இந்த மூணு ஈக்குவேஷன் எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கு இல்லையா, இதில் எடுத்து நாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன்ஸ் 3, 4 and 5 in equation number 2. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். phi 2 double dash minus 2 by x square phi 2 equal to 0. ஸோ இதில் phi 2 double dash அதை வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த phi 2 double dash என்ன இருக்குன்னா 2u plus 4x u dash plus x square u double dash minus 2 by x square into phi 2. phi 2 na என்னது? phi 2 is nothing but u into x square. இந்த x square and x square வந்து cancel ஆயிருச்சு. அதுக்கப்புறம் right hand side value 0 plus 2u plus 4x u dash plus x square u double dash minus 2u equal to 0. இதுல இந்த plus 2uவும் minus 2uவும் cancel ஆயிருச்சு. இப்ப நமக்கு 4x u dash plus x square u double dash equal to 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு டேர்ம்லயுமே நமக்கு x காமனா இருக்கிறதுனால அதை வெளியில எடுத்து எழுதிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்னா 4 இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு u dash இருக்கும், அதுக்கப்புறம் நடுவில் பிளஸ் இருக்கனால பிளஸ் போட்டாச்சு. இந்த டேர்ம்ல x ஆல்ரெடி காமனா எடுத்துட்டோம். அப்ப பேலன்ஸ் நமக்கு ஒரு x இருக்கும் இன்டு u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இந்த x ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வரும்போது 0 by x ஸ்கொயர் வரும், சாரி 0 by x வரும், அதோட வேல்யூ 0. So this implies 4u dash plus x into u double dash equal to 0 by x equal to 0 அப்படின்னு வந்துரும். ஓகே, சரி. இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இதுக்கு நாம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல நாம u dash is equal to v அப்படின்னு எடுத்துட்டு அப்ளை பண்ணலாம். u dash is equal to v னா u double dash அப்படிங்கிறது v dash அப்படின்னு ஆயிடும். ஸோ எடுத்து அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4 into u dash னா v plus x into u double dash அப்படிங்கிறது v dash equal to 0. So this implies 4v plus x into v dash அப்படின்னா அது dv by dx equal to 0. So x into dv by dx equal to, இப்போ இந்த 4v equal to opposite எடுத்துட்டு வரோம். இது அடிஷன்ல இருக்கு. So opposite side வரும்போது subtraction மாறிடும். So 4 into v. So next stepல v எல்லாமே ஒரு சைடும் x எல்லாமே இன்னொரு சைடும் நாம எடுத்துட்டு வர போறோம். So அதுக்காக இந்த minus 4v equal to opposite சைடும் இந்த x dx இந்த equal to right hand side நாம எடுத்துட்டு வரலாம். அப்ப என்ன வரும்? dv divided by minus 4v is equal to dx divided by x அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இல்ல இந்த 4 இங்கே கூட வச்சுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே, இங்க மைனஸ் இருக்கட்டும், -4 இங்கே இருக்கட்டும். இங்க ஆப்போசிட் சைடுல எடுத்துட்டு வந்துட்டு நீங்க டிவைட் அதாவது இன்டகிரேட் பண்ணலாம். ஃபைனல் ஆன்சர் சேமா தான் வரும். பட் இங்க இருந்தாலும் ஓகே, இங்கேயே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைடு வந்து இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்ணும்போது இன்டர்வல் ஆஃப் dv by v அப்படிங்கிறது log v equal to -4 into integral of dx by x அப்படிங்கிறது log x. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா, இதுல ரெண்டுமே வந்து லாக்ல இருக்கிறதுனால அந்த கான்ஸ்டன்ட்டையும் நாம log c அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல log v is equal to
log of நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்னன்னா n log a is equal to log of a power n. அதாவது லாகுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா log போட்டுட்டு இந்த நம்பரை இந்த ஃப்ரண்ட்ல இந்த நம்பரை அப்படியே பவர்ல எடுத்துட்டு வரலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு -4 வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்போ இது என்ன வரும்னா log x பவர் -4 அப்படின்னு வந்துடும் பிளஸ் log c. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல log of x power -4 இருக்கு. ஸோ இதை நாம 1 divided by x4 அப்படின்னு எடுத்துக்கலாம் பிளஸ் log c. அதுக்கப்புறம் இந்த log of 1 by x power 4 ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா log v minus log of 1 by x power 4 equal to log c அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது பார்க்கறதுக்கு நமக்கு log a minus log b டைப்ல இருக்கு. அதாவது log a minus log b ஃபார்முலா என்ன வரும்னா log of a by b அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ log of v by 1 by x power 4 அப்படின்னு வரும். ஸோ ஈக்குவல் டு log c. ஸோ இதை எடுத்து நான் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த v divided by 1 by x power 4 இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இப்போ இது வந்து நம்மளோட நியூமரேட்டர் வேல்யூ v. ஓகே, இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டிவைட் இருக்கு இல்லையா, இதை நான் மல்டிப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த டினாமினேட்டருக்கு இந்த வேல்யூ வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலா நமக்கு வந்துடும், அதாவது தலைகீழா வந்துடும். அப்போ 1 by x power 4 அப்படிங்கிறது x power 4 by 1 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ v divided by 1 by x power 4 அப்படின்னா என்னன்னா v into x power 4 அவ்வளோதான், சிம்பிள். இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ log of v x power 4 equal to log c இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த லாகை வந்து நாம ரிமூவ் பண்ணி ஆகணும். அதனால ரெண்டு சைடும் நாம எக்ஸ்போனன்ஷியல் எடுக்க போறோம். ஸோ டேக்கிங் எக்ஸ்போனன்ஷியல் ஆன் போத் சைட்ஸ். அப்படி எடுத்தீங்கன்னா e பவர் log of v x power 4 equal to e பவர் log c அப்படின்னு நமக்கு கிடைக்கும். பட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் e பவர் log of a அப்படின்னா அது வெறும் a, கரெக்டா? அதாவது e பவர் லாக்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் தான் நமக்கு வரும். அதனால v x power 4 equal to, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல e பவர் log c இருக்கு, அப்புறம் வெறும் சிம்பிளா நமக்கு c மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, so v x power 4 equal to c அப்படின்னு கிடைச்சிருக்கு. so this implies v is equal to c by x power 4. ஓகே, பட் v னா என்ன? v அப்படிங்கிறது நாம என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். v அப்படிங்கிறது u dash அப்படி நாம எடுத்திருக்கோம், கரெக்டுங்களா? இப்போ இதை எடுத்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா u dash is equal to v is equal to c by x power 4 அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட் u dash அப்படின்னா என்னது? du by dx தானே. ஓகே, வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த dx ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துட்டு போறோம். ஸோ du is equal to c into 1 by x power 4 into dx இப்படி நம்மளால எழுத முடியும். So c into 1 by x power 4 நாம x power -4 அப்படின்னு எழுதிக்கலாம் into dx. நமக்கு தேவை u தான், அதனால இதை நம்ம இன்டகிரேட் பண்ணாதான், அது இங்க நமக்கு duன்னு இருக்கு, இதை நாம இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு u கிடைக்கும். அதில் ரெண்டு சைடும் நாம இதை இன்டகிரேட் பண்ண போறோம். So integral of du is equal to c into integral of x power -4 into dx. இல்ல cங்கிறது கான்ஸ்டன்ட்னால இதை நான் காமனா வெளியில எடுத்து எழுதிட்டேன். So next stepல integral of du u அப்படின்னு கிடைக்கும். So c into x power -4, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு இன்டர்வல் சிம்பிள் இருக்கு, dx இருக்கு. ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு சம் x, அதாவது இன்டர்வல் ஆஃப் x power n dx மாதிரி இருக்கு. ஃபார்முலா என்ன? x power n+1 divided by n+1. ஸோ இந்த ஃபார்முலா இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் இதுல என்னோட வேல்யூ -4, அதனால x power -4 plus 1 divided by -4 plus 1 அப்படின்னு கிடைக்கும். That is c into x power -4 plus 1 அப்படின்னா அது x power -3 divided by -4 plus 1 அப்படிங்கிறது -3. So equal to c divided by -3 நாம -c/3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் x power -3 1 by x cube அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, so இதுதான் வந்து u ஓட வேல்யூ. So this implies u is equal to -c/3 into 1 by x cube. ஓகே, இதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா செகண்ட் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் தான் வேணும் இல்லையா? அதாவது 5 தான் நமக்கு வேணும். ஸோ 5 is equal to u into 5(1). தட் இஸ் இதுல நமக்கு u ஓட வேல்யூ -c/3 into 1 by x cube into 5(1).
இதில் நம்ம 5-1 வேல்யூவை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5-1 அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, இதில் இருக்க எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கும் அப்படின்னா -c/3 × x அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5(2) = -c/3 × 1/x அப்படின்னு கிடைக்குது. கொஸ்டினில் அதாவது இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனாக கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால இந்த கான்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டு வெறும் அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது எக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் அதை மட்டும் நாம் எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா? therefore the second independent solution is 1/x. அவ்வளோதான். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சொல்யூஷன் எழுதும்போது இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே மைனஸ், அப்புறம் சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், 3ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இது மொத்தமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான். இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இந்த ஃபங்க்ஷன் 1/xஐ மட்டும் எடுத்து எழுதினா போதும். ஓகே, இது வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது, அதனால தான் நீங்கள் வெறும் 1/x மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.